வெல்கம் டு சக்தி டாக்ஸ். இன்று ஒரு சிறிய கதை. ஒரு ஊர்ல மிகப்பெரிய கருமி ஒருத்தர் இருந்தாரு. அவரை பொறுத்த வரைக்கும் செல்வத்தை சேர்த்து வைக்கிறது தான் அவரோட லட்சியம். ஆனா சேர்த்த பணத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. அதை தனக்காக கூட பயன்படுத்த மாட்டாரு. நல்ல உடை உடுத்த மாட்டாரு. அவருக்கு வயிறார உண்ண கூட மனசு இருக்காது. அந்த அளவு பெரிய கருமி. அவரோட இந்த கஞ்சித்தனத்தினால அந்த ஊர்ல அவரை பத்தி தெரியாதவங்கன்னு யாருமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த ஊரே அவரை பார்த்து சிரிச்சுது. அந்த கருமிக்கு ஒரு நாள் மிகப்பெரிய வைரக்கல் ஒன்று கிடைச்சிது. அதோட விலைக்கு ஒரு ராஜ்யத்தையே கொடுக்கலாம். அவ்வளவு மதிப்புமிக்க வைரம் அது. அப்படிப்பட்ட வைரக்கல்ல யாருக்கும் தெரியாம தன்னோட வீட்டு தோட்டத்திலேயே ஒரு மூலையில குழி தோண்டி புதைச்சு வச்சாரு. அவருக்கு அதை பார்க்கணும்னு ஆசை வரும்போதெல்லாம் யாருக்கும் தெரியாம வெளியில எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்திரமா அதே இடத்துல புதைச்சு வச்சிருவாரு. ஒரு நாள் அந்த கருமிக்கு மீண்டும் இந்த வைரக்கல்ல பார்க்கணும்னு ஆசை வந்தது. யாருக்கும் தெரியாம பதுங்கி பதுங்கி போனாரு. இவரோட செயலை பார்த்து சந்தேகப்பட்ட பக்கத்து வீட்டுக்காரரு ரகசியமா இவரை பின்தொடர்ந்து போய் என்ன பண்றாருன்னு பார்த்தாரு. வைரக்கல்ல பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. அன்னைக்கு இரவே அந்த பக்கத்து வீட்டுக்காரர் கருமிக்கு தெரியாம தோட்டத்துல புதைச்சு வச்சிருந்த வைரக்கல்லை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டாரு. மறுநாள் தன்னோட தோட்டத்து மூலையை தோண்டி பார்த்த கருமி வைரக்கல் களவு போயிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாரு. ஊரையே கூட்டி பைத்தியம் பிடிச்சது போல ஓன்னு அழுதாரு. நான் மோசம் போயிட்டேனே. அரும்பாடுபட்டு என்னோட செல்வத்தோட பெரும் பகுதியை விற்று நான் வாங்கிய விலை உயர்ந்த வைரக்கல்ல யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு ஓன்னு புலம்பி அழுதாரு. இதை கேட்ட ஊர்க்காரவங்க எல்லாரும் பயங்கரமா சிரிச்சாங்க. அவர் புலம்புறத கேட்டு கூட்டத்துல இருந்த ஒருத்தர், நீ இதற்கெல்லாம் ஏன் கவலைப்படுற? ஒரு கூழாங்கல்லை எடுத்து மண்ணுல புதைச்சு வச்சுக்கிட்டு அதையே வைரக்கல்னு நினைச்சு திருப்தி பட்டுக்கோ. ஏன்னா உன்னை போன்ற கருமிகளுக்கு இரண்டுமே ஒன்றுதான். ரெண்டையுமே நீ உன்னோட வாழ்க்கையில எப்பவும் உபயோகிக்க போறதில்ல அப்படின்னு சொன்னாரு. அவர் கூறிய அந்த வார்த்தையை கேட்டு ஊரே அந்த கருமியை பார்த்து சிரிச்சாங்க. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, தேவையான பொருட்களை சேர்த்து வைக்கிறதுல தப்பே கிடையாது. எறும்புல இருந்து தேனீக்கள் வரை எல்லாமே தனக்கு தேவையானதை சேகரிச்சு வச்சுக்கிறாங்க. எல்லா உயிர்களிடமும் சேமிக்கிற இயல்பு இயற்கையாவே இருக்குது. ஆனா அதே சமயம் தன்னுடைய தேவையும் தாண்டி அளவுக்கு அதிகமான செல்வத்தை சேர்த்துக்கிட்டே போறது தவறு. காரணம், அவர் மற்றவர்களுக்கு தேவைப்படும் பொருட்களையும் அவங்களுக்கு கிடைக்காதபடி தேவையில்லாம சேர்த்துக்கிட்டே போறாங்க. இந்த மாதிரி ஊரை அடிச்சு தன்னோட சந்ததிக்கு சேர்த்து வைக்கிற பணம் என்னைக்குமே நிலைக்காது. இந்த கதையில வர கருமியினோட நிலைதான் ஒரு நாள் அவங்களுக்கும் வரும். அதனால நம்ம தேவைக்கு என்னவோ அதை மட்டும் சேகரிச்சு நம்ம சந்தோஷமா வாழணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.